நம்ம வந்து ஸ்டாட் ப்ரோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அதில் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதான் வந்து ஸ்டாட் ப்ரோ கனெக்ட் எடிஷனோட மெயின் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நியூ, இங்கே வந்து ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் வந்து நம்ம ஏதாவது கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிறோமா. சரி, நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீம், அதனால எஸ்எஸ் பீம்னு வச்சுக்கிறேன். எஸ்எஸ் பீம் 1. ஓகே. அதே மாதிரி ஸ்டாட் ஒர்க்ஸ், இது ஒரு ஃபோல்டர். லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எனி ஃபைல், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர் லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். நான் வந்து இதில் டியில் எஸ்என்சிவ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, ஸ்டாட் ஒர்க்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் இந்த ஃபைல் நேம் சேவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கிரியேட் கிளிக் பண்ணணும். கிரியேட். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஜாமெட்ரி, ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சப்போர்ட்ஸ், லோடிங், அனாலிசிஸ், டிசைன், இந்த ஆர்டரில் இதை தான் வந்து செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்லிஸ்ட் படி நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எதையும் வந்து ரொம்ப பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் விசார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரக்சர் விசார்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒவ்வொரு இந்த ஐகான் இருக்குல்ல, மேலே இந்த ஒரு ஐகான் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஐகான் பக்கத்தில் வச்சோம்னாலே நமக்கு அதனுடைய யூஸ் தெரியும். இப்போ இது வந்து என்ன போட்டிருக்கு, ஸ்ட்ரக்சர் விசார்ட் போட்டிருக்கு. A tool that allows beam, plate and solid geometry to be created using a collection of different templates. அதாவது நிறைய டெம்ப்ளேட்ஸ் உள்ள ஸ்டாட்ல இன்பில்ட்டாக இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிறத எடுத்து நம்ம நீடுக்கு மாடிஃபை பண்ணுறது, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் விசார்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் விசார்டை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மாடல்ஸ் இருக்குது. இப்போ ட்ரெஸ் மாடல்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் மாடல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதில் ஏதாவது ஒரு மாடல் எடுத்து பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிறது பீம், அதனால வந்து இதில் போயிட்டு ஃப்ரேம் மாடல் எடுத்து, ஃப்ரேம் மாடல் இதில் நிறைய இப்போ பே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும், கிரிட் ஃப்ரேம் பண்ணணும்னா இதை எடுத்துக்கணும், ஃப்ளோர் கிரிட் அப்படின்னா இதை எடுத்துக்கணும், கண்டினியூஸ் பீம்னா இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம கண்டினியூஸ் பீம் ஒன்று எடுத்து அதை வந்து நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக், கண்டினியூஸ் பீமில் டபுள் கிளிக் பண்ணுங்க. அதிலே கேட்கும், என்ன கேட்குது, மாடல் நேம் அதே வந்தது கண்டினியூஸ் பீம் அப்படின்ட்டு. லெங்க், இப்போ நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் ஆஃப் ஸ்பேன் 5 மீட்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்பேன் வந்து 5 மீட்டர் டைப் பண்ணுறேன். இந்த லெங்க்ன்ற இடத்துல 5 மீட்டர் டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் லெங்க்த்து, அது வந்து நம்பர் ஆஃப் பேஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு பீம் தான், ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் வந்து ஒரு ஸ்பேன் தான். அப்போ நம்பர் ஆஃப் பேஸ் வந்து 1. அப்போ இந்த லெங்க்த்துலேருந்து நம்பர் ஆஃப் பேஸ் போகணும் அப்படின்னா டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீபோர்டில், அந்த டேபு கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் லெங்த் வந்துடும். சே 1ன்னு டைப் பண்ணுங்க, அப்ளை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீமோட ஒரு லைன் மாடல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த லைன் மாடல் ஆல்ரெடி இங்கே உள்ள டெம்ப்ளேட்லேருந்து எடுக்கிறோம். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய் மெர்ஜ் மாடல் வித் ஸ்டாட் ப்ரோ மாடல், எஸ், ஓகே. இப்போ உங்கள் மாடல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாடல் தான், இதில் வந்து வேறு எந்த இதுவுமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. இப்போ நம்ம பார்க்குற வியூ வந்து என்ன அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ இந்த வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வியூவை கிளிக் பண்ணுங்கள், அதில் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஐசோமெட்ரிக் வியூ, இது டாப் வியூ, இது பாட்டம் வியூ. ஸோ நமக்கு வேணுது ஃப்ரண்ட் வியூ வேணும்னா ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பீம் வந்து ஃப்ரண்ட் வியூ. சப்போஸ் ஐசோமெட்ரிக் வியூ திரும்ப விடணும்னா ஐசோமெட்ரிக். ஸோ எனி டைம் நம்ம இந்த வியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த வியூ நமக்கு வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்க்ரீனில் நான் வேறு என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லேபிள் செட்டிங்ஸ் இருக்கு. இந்த லேபிள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நோட் நம்பர், நோட் பாயிண்ட்டு, பீம் நம்பர், லோடு வேல்யூஸ், இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை, ஓகே. இப்போ முதல்ல நான் வந்த ஸ்க்ரீனுக்கும் இப்போ உள்ள ஸ்க்ரீனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லைன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த லைனுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அதான் வந்து பீமோட நம்பர். ஒரு லைன் ஆர் ஒரு பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் 2 நோட்ஸ், 2 நோடு கடையில கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த நோடை காமிக்குது பாருங்க, அந்த பிளாக் டாட்டாக இருக்கிறது நோட் பாயிண்ட், இந்த நம்பர் வந்து நோட் நம்பர். ஸோ அதெல்லாம் நம்ம காமிக்க சொல்லியிருக்கோம் அந்த லேபிள் செட்டிங்ஸ், அதனால அது வந்து காமிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஜாமெட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். சிம்பிளி சப்போர்ட் பீமோட ஜாமெட்ரி கிரியேட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு லைன் மாடல் கிரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். மெம்பர் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா இந்த லைன் மாடல் வந்து ஒரு சாலிட் மாடலாக மாறிடும். அப்போ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம தான் டிஃபைன் பண்ண போகிறோம். அதனால் கிளிக் டிஃபைன். ஸோ ஒரு பீம் வந்து கிராஸ் செக்ஷன் வந்து நமக்கு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கலாம், ரெக்டாங்கிள் இருக்கலாம், டி செக்ஷனாக இருக்கலாம், ட்ரெபிசாய்டலாக இருக்கலாம், எனி செக்ஷன்ஸ். நம்ம வந்து இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கேட்கும் வாட் இஸ் ஒய்டி, வாட் இஸ் இசட்டி. ஒய்டினா என்ன அப்படின்னா இங்கே படத்தில் பாருங்கள், ஒய்டின்றது டெப்த்து, இசட்டின்றது விட்த்து. அப்போ ஒய்டி டெப்த்து கொடுக்கணும் இந்த பீமுக்கு. இதுக்கு நம்ம ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுப்போம். என்ன அப்படின்னா 1/10 ஆஃப் தி ஸ்பேன். 1/10 ஆஃப் தி ஸ்பேன் அப்படின்னா ஸ்பேன் 5 மீட்டர். அப்போ 1/10 0.5. பட் ரெகுலர் மாடியூல்ஸ் நமக்கு வந்து பீமோட டைமென்ஷன்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா 0.23 by 0.23, 0.23 by 0.3, 0.23 by 0.45, 0.23 by 0.6, 0.23 by 0.75. இந்த ஆர்டரில் வந்து நமக்கு வந்து வச்சுட்டோம்னா ப்ராக்டிக்கலி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 0.45 நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். 0.45, 0.45, okay, 0.45. ஓகே. விட்த் வந்து எப்பயுமே வால் திக்னஸ். ஸோ 0.23 ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே வந்துருச்சு. அது ரெஃபரன்ஸ் நம்பர் 1, செக்ஷன் வந்து ரெக்டாங்கிள், சைஸ் வந்து 0.45 by 0.23. 0.45ன்றது டெப்த்து, 0.23ன்றது விட்த்து. மெட்டீரியல் வந்து டிஃபால்ட்டாக கான்க்ரீட் வந்திருக்கு. மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அந்த ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த பீமுக்கு நான் அசைன் பண்ணணும். அப்போ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருக்கான்னு பாருங்கள். பீமை செலக்ட் பண்ணுங்க. ஒரு பீமை செலக்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அந்த பீமில் கிளிக் பண்ணோம்னாலே செலக்ட் ஆயிடும். பண்ணிட்டு இங்கே வந்து அசைன் டு செலக்டட் பீம்ஸ் இருக்குதான்னு பாருங்க. இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பீமுக்கு அசைன் பண்ண போகும். ஸோ அசைன் போட்டிங்க அப்படின்னா அசைன்மெண்ட் மெத்தட் யூ சோசன் திஸ் அசைன் டு செலக்டட் பீம்ஸ். எஸ் போட்டிங்கன்னா அசைன் ஆயிடும். இப்போ இந்த பீமில் டிஸ்பிளே ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா R1 அப்படின்னு என்ன இருக்குன்னா இங்கே ரெஃபரன்ஸ் 1. Reference 1 is section of size 0.4, rectangle of size 0.45 by 0.23. The material is concrete. இப்போ நம்ம அசைன் கரெக்டாக ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வியூ இருக்குல்ல, வியூவில் போய் 3D ரெண்டரிங்னு ஒரு. ஸோ 3D மாடல் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா முதல்ல வந்து நமக்கு லைன் மாடலாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அதை வந்து ஒரு 3D சாலிட் மாடலாக பார்க்கலாம். சரிதா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீம் ஆஃப் விட்த் 0.23, டெப்த் 0.45, லென்த் வந்து நம்மளுடைய ஸ்பேன் 5 மீட்டர். ஸோ வி ஹவ் மேட் அ சாலிட் மாடல். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஜாமெட்ரி கிரியேட் பண்ணோம். ஸ்ட்ரக்சர் விசான்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைனில் போய் ரெக்டாங்கிள் எடுத்து ஒய்டி ZD கொடுத்து பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பின்னால் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்து சப்போர்ட்ஸ். இப்போ சப்போர்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சப்போர்ட் வில் பி சே எதர் ஆன் ஹிஞ்சு ஆர் ரோலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சிம்பிளி சப்போர்ட் அப்படின்னா. ஸோ இப்போ சப்போர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கோ டு சப்போர்ட்ஸ். சப்போர்ட்ஸில் கிரியேட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் நிறைய டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இங்கே இருக்கும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சப்போர்ட் பின்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பின்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த ரைட் சப்போர்ட் வந்து சப்போஸ் இது ரோலர்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். திரும்ப கிரியேட் போயிட்டு ஃபிக்ஸட் பட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் பட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ இந்த ரிலீசஸ்ன்னு காட்டுது பாருங்கள். ஸோ ரிலீஸ் FXஐ ரிலீஸ் பண்ணிடுறேன், FZஐ ரிலீஸ் பண்ணிடுறேன், MX MY எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு FYஐ மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அது வந்து இட் வில் ரெப்ரசன்ட் ரோலர் சப்போர்ட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்கே எக்ஸில் ரிலீஸ் பண்ணி என்ன அப்படின்னா எக்ஸில் மூவ் ஆகும், இசட்டில் மூவ் ஆகும், MX MY இசட்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் FY மட்டும் இருக்காது. ஏன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஆஃபர் ஆகும். அதனால வந்து FX, FZ, MX MY இதெல்லாம் எடுத்துட்டு ஆட் போட்டிங்க அப்படின்னா 2 சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட் சிம்பிளே நமக்கு காட்டும். இது வந்து பிண்டு சப்போர்ட் பண்ண சிம்பிள், இது வந்து ரோலர் சப்போர்ட் பண்ண சிம்பிள். இப்போ இந்த சப்போர்ட்டை சூஸ் பண்ணி அசைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் வந்து மாறிச்சு பாருங்க. கர்சர் இந்த கர்சர் இப்போ மூவ் ஆகுதுல, இந்த கர்சருக்கு பேர் வந்து நோட்ஸ் கர்சர். ஏன்னா நோடோட போது பாருங்க, இந்த கர்சர் வந்து இட் மூவ்ஸ் வித் நோடு. அப்போ இப்போ நான் வந்து எந்த நோடையும் நான் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சப்போர்ட் 2 அதாவது இந்த ஹிஞ்சு சப்போர்ட் வந்து நோடு 1. ஸோ நோடு 1 செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அசைன் பண்ணு போட்டு எக்ஸ்போர்ட்.
இப்போ இந்த சப்போர்ட் அசைன் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த இந்த இதுக்கு என்ன பண்ணும், இந்த நோடுக்கு இந்த சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ இந்த சப்போர்ட் எடுத்துக்கோங்க, அதாவது ரோலர் சப்போர்ட்டை. இந்த நோடை செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் தட், அவ்வளோதான். இப்போ அது மேலே கிளிக் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. ஏற்கனவே இப்போ வெளியே வச்சு கிளிக் பண்ண அன்செலக்ட் பண்ணு, அதிலே கிளிக் பண்ண செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் போட்டு அசைன் டு செலக்டட் நோட்ஸ் அசைன். எஸ், பாருங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் டிஃபரன்ஸ் சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்போர்ட் தெரியுது, இந்த சப்போர்ட் தெரிய மாட்டேங்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு இந்த இதில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே. இப்போ இதை கிளிக் பண்ணா அது காட்டும், இந்த இதை கிளிக் பண்ணால் அந்த சப்போர்ட் காட்டும், இதை கிளிக் பண்ணி இந்த சப்போர்ட்டை காட்டும். ஆனால் ரெண்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து வியூவில் போய் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் எது கரண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் காமிக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் மாற்றிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் போய் அசைன் டயலாக்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு இங்கே பாருங்க, ஒன்லி ஷோ லேபிள்ஸ் ஃபார் செலக்டட் ஐட்டம் இருக்கு. இப்போ நான் ஷோ ஆல் லேபிள்ஸ் இருக்குன்னா எல்லா லேபிளையும் காட்டும், போட்டு அப்ளை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெண்டு சப்போர்ட் இருக்கும். ஸோ சப்போர்ட்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன, ஒரு ஜாமெட்ரி கிரியேட் பண்ணிட்டோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டி கொடுத்து சாலிட் மாடல் ஆக்கிட்டோம், சப்போர்ட்ஸ் கொடுத்தோம். அடுத்தது லோடிங். ஸோ லோடிங்கை கிளிக் பண்ணுங்க. லோடிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டெஃபினிஷன்ஸ், லோட் கேஸ் டீடைல்ஸ், லோட் என்வெலப்ஸ் இருக்கு. அதில் லோட் கேஸ் டீடைல்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஏதாச்சும் நம்பர், இப்போ நம்பர் வந்து 1, லோடிங் டைப் நம்ம கொடுத்துக்கலாம். சே கன்வென்ஷனல் லோடிங் இல்லை லேட்ரல் லோடிங் அது மாதிரி கொடுத்துட்டு டைட்டிலும் இங்கே வந்து டெட் அண்ட் லைவ் லோட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லோட் கேஸை நான் என்னென்னு கொடுக்க போகிறேன். ஸோ லோட் கேஸை கிளிக் பண்ணுங்கள், ஆட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு காட்டு. இப்போ நான் வந்து இந்த சிம்பிளி சப்போர்ட் பீமில் ஒரு யூடிஎல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, மெம்பர் லோட். ஏன்னா யூடிஎல் இஸ் கோயிங் டு பி அப்ளைட் ஆன் த மெம்பர். அப்போ அது வந்து மெம்பர் லோட். ஸோ மெம்பர் லோடை கிளிக் பண்ணுங்க. அதில் நிறைய மெம்பர் லோட் இருக்குது நமக்கு. யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் மொமெண்ட்டு, கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய லோடு இருக்குது. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து யூனிஃபார்ம் மொமெண்ட்டு, சாரி யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். ஸோ யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கு, அது சரி இருக்கட்டும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதே இதில் வந்துடுது. என்ன இன்புட் கொடுக்கணும், W1. W1 என்ன அப்படின்னா என்னென்னா இன்டென்சிட்டி ஆஃப் த லோடு. D1 பார்த்தீங்கன்னா லோடு ஆரம்பிக்கிற டிஸ்டன்ஸ். D2 பார்த்தீங்கன்னா லோடு முடிகிற டிஸ்டன்ஸ். D3ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பீமோட சென்டர் லைன் இங்கே இருக்குது, சென்டர் லைன்லேயே லோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து D3 0 ஆகிடும். சப்போஸ் இந்த லோடு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு சமயத்தில், ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து இந்த மெயின் பீம், செகண்டரி பீம் அதெல்லாம் வந்து சென்டரில் உட்காராமல் கொஞ்சம் ஓரத்தில் உட்காருதுன்னா லோடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் D3 கொடுக்க வேண்டியது. இப்போ நான் வந்து இந்த லோடை வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணணும் யூடிஎல் அப்படின்னா W1 ஒரு 30 kN/m கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து -13 கொடுங்க. ஏன் மைனஸ் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ -13 இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நான் லோடை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஒன்று கொடுக்க வேணும். கொடுத்துட்டு ஆட் போகணும், போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண லோடு இந்த லோட் கேஸ் கீழே வந்துடும் வித் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் பாருங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து லோடு ஆட் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த லோடு வந்து எந்த மெம்பருக்கும் அசைன் ஆகாமல், அதான் மீனிங். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அசைன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு தான் மீனிங். ஸோ இப்போ அந்த லோடை செலக்ட் பண்ணுங்கள், பீமை செலக்ட் பண்ணுங்கள், அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கிளிக் பண்ணுங்கள், அசைன் போதும், எஸ் போதும். இப்போ அந்த லோடு அசைன் ஆயிடுச்சு. இப்போ அந்த லோடு வந்து நமக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி தெரியுது. நமக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட் வித் யூடிஎல் சின்னதாக நம்ம நோட்ல எல்லாம் வரையும் போது போடுவோம்ல, சிம்பிளி சப்போர்ட் வித் யூடிஎல் அந்த மாதிரி சின்னதாக காட்டணும் அப்படின்னா இங்கே லோட் வியூ இருக்குது. ஸோ லோட் வியூவில் போய் வியூ லோடிங் டயக்ராம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி காட்டணும். வித் லோடு வேல்யூஸில் காட்டணும். ஏன் இந்த லோடு வேல்யூஸை காட்டுறதுன்னா, முதல்ல நம்ம லேபிள் செட்டிங்ஸில் சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து லோட் நம்பரை காட்டணும், பீம் நம்பரை காட்டணும், லோடு வேல்யூஸை காட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் லோடு வேல்யூ காட்டணும். இப்போ நமக்கு பார்க்கும்போது எனக்கு விஷுவலைஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. சிம்பிளி சப்போர்ட் பீம் ஆஃப் ஸ்பேன் 5 மீட்டர் சப்ஜெக்ட் டு யூடிஎல் ஆஃப் 30 kN/m. சரிங்களா? ஸோ லோடிங் முடிஞ்சது. அடுத்தது அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸில் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அனாலிசிஸ் கமாண்ட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நிறைய இருக்குது நமக்கு. பக்லிங் அனாலிசிஸ், பெர்ஃபார்ம் டைரக்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய புஷ் ஓவர் அனாலிசிஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போது பெர்ஃபார்ம் அனாலிசிஸ். ஸோ அதான் ஹைலைட் ஆகிருக்கு. அதில் பிரிண்ட் ஆப்ஷன் எதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல் கிளிக் பண்ணுங்க, பண்ணிவிட்டு ஆட் போடுங்க. இது மட்டும்தான் நம்ம வந்து அனாலிசிஸ் கொடுக்குற கமாண்டு. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு டிஸ்பிளே ஆகுது என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் வந்து அப்படியே இங்கே வந்துருக்கும். அந்த நம்ம ஆக்சுவலாக மெனுவாக நம்ம கிளிக் பண்ணி பண்ணோம், அது எல்லாமே கமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், மீட்டர், கிலோ நியூட்டன், ஜாயிண்ட் கோஆர்டினேட்ஸு, ஜாயிண்ட் 1, ஜாயிண்ட் 2, 3 கோஆர்டினேட் அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும்.
மெம்பர் இன்சிடென்சஸ் அப்படின்னா என்னன்னா மெம்பர் 1 இஸ் கனெக்டட் பிட்வீன் நோட் 1 and 2. சப்போ இன்னொரு மெம்பர் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் 2 and 3னா அதோட இன்சிடென்ஸ் வந்து 2, 3 கொடுக்கும். அதாவது பீம் நம்பர் 2 இன்சிடென்ஸ் வந்து 2, 3 கொடுக்கும். இது வந்து பீம் நம்பர் 1 இன்சிடென்ஸ் 1, 2 கொடுக்கும். அதான் இது அதெல்லாம் உள்ள இருக்கும். அதே மெட்டீரியல் மெம்பர் ப்ராப்பர்ட்டி மெம்பர் பார்ட் ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ளஸ் கிளிக் பண்ணீங்கன்னாலே உள்ள மெம்பர் பார்ட் கொடுத்தாலும் காட்டும். அதுமாதிரி தான் ஓடுமே. அப்புறம் கான்ஸ்டன்ஸ், அப்புறம் சப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, பிண்டு ஃபிக்ஸட் பட்டு, அதில் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் எஃப்ஐ தவிர. அதே மாதிரி லோடு நம்ம கொடுத்துருக்க லோடு மெம்பர் லோடு, அந்த மெம்பர் லோடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கிவன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டோட 30 kN/m பர்ஃபார்ம் அனாலிசிஸ். இது வரைக்கும் நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து காட்டிட்டேன். இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட்டில் ஜாமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டோம், சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டோம், லோடிங் கொடுத்துட்டோம், அனாலிசிஸ் கமாண்ட் கொடுத்துட்டோம், இன்னும் டிசைன் கமாண்ட் மட்டும். ஸோ டிசைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் சூஸ் பண்ணுங்கள். என்ன மெட்டீரியல் டிசைன் பண்ண போகிறீங்க, இது வந்து கான்க்ரீட் பீமா ஸ்டீல் பீமா அப்படின்றது. ஸோ கான்க்ரீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விண்டோ தான் நமக்கு செக்லிஸ்ட் மாதிரி. எப்போ எப்படி இங்கே எது செக்லிஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இனிமேல் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் கோடு, செலக்ட் பராமீட்டர்ஸ், டிஃபைன் பராமீட்டர்ஸ், கமெண்ட்ஸ், இதை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கரண்ட் கோடு, இந்த கரண்ட் கோடு வந்து உங்களுக்கு IS 456 சரியா. இப்போ இதில் வந்து எல்லா கண்ட்ரி கோட்ஸும் இன்பில்ட்டாக இருக்கும். ACA கோடு, பிரிட்டிஷ் கோடு, கனடியன் கோடு எல்லாமே இருக்கும், டச் கோடு எல்லாமே இருக்கும், மெக்சிகன் கோடு எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து IS கோடு, அதனால IS கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பராமீட்டர்ஸ் போயிருக்கு. இதில் நிறைய பராமீட்டர்ஸ் இருக்கும், செலக்டட் பராமீட்டர்ஸ். இப்போ நம்ம எல்லா பராமீட்டரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எல்லா டிசைனுக்கும். ஸோ இந்த பராமீட்டர்ஸ்லாம் இங்கே அவைலபிள் பராமீட்டர் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இங்கிட்டு வந்துடும். இதில் நமக்கு தேவையான பராமீட்டர் மட்டும் இங்கிட்டு கொண்டு போய்க்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம், செலக்டட் பராமீட்டர்ஸ். அப்போ செலக்டட் பராமீட்டர் என்னென்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஷன் ஆஃப் கான்கிரீட். இப்போ இது மோர் தேன் ஒன் பராமீட்டர் செலக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு FI மெயின், FI செகண்டரி, மேக்ஸிமம் மெயின், மேக்ஸிமம் செகண்டரி, அதே மாதிரி மினிமம் மெயின், மினிமம் செகண்டரி. இந்த 7 பராமீட்டர் தான் நமக்கு எப்பயுமே வந்து கான்கிரீட் IS 456 மெத்தடில் தேவைப்படும். கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஷன் ஆஃப் கான்கிரீட். இப்போ சப்போஸ் M20 கிரேட் கான்கிரீட் அப்படின்னா 20 N/mm². FI மெயின் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு என்னது, பாட்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், டாப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னா ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டெரப்ஸ் இருக்குல்ல அதுக்கு என்ன ராட் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன டயமீட்டர் மேக்ஸிமம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மினிமம் சைஸ் ரிக்வயர்ட் ஃபார் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மினிமம் சைஸ் ரிக்வயர்ட் ஃபார் செகண்டரி ஷியர், அதாவது ஸ்டெரப்ஸுக்கு என்ன இது. ஸோ ஓகே போட்டு இப்போ இந்த பராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ டிஃபைன் பண்ண போறீங்க. இந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பீம் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இப்போ பீம் செலக்ட் ஆகாமல் இருக்குன்னா பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தென் போட்டு டிஃபைன் பராமீட்டர்ஸ், இதில் FC. இப்போ நான் M20 கிரேட் கான்கிரீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 20 N/mm² வந்து கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஆனால் யூனிட்ஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா kN/m² இருக்கு. அப்போ 20,000 kN/m² கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 20 டிவைட் பை 1000 பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து கிலோமீட்டர் ஆயிரும். இங்கே டினாமினேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர் சரியா. நமக்கு ஆனால் N/mm²ல 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் 10⁻³ அப்போ 10⁻³ ஸ்கொயர்னா 10⁻6 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல் டுகெதர் 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20,000 போட்டிங்கன்னா யூனிட்ஸ் கரெக்டாக வந்து அசைன் போகுது. அடுத்தது FI மெயின். இப்போ நான் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ் வந்து FE 500 ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 500,000 அசைன். அடுத்தது செகண்டரி ஸ்டீல். இப்போ செகண்டரி ஸ்டீல் வந்து அதுவுமே நான் 500 FE 500 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி FE 415 யூஸ் பண்ணேன்னா 415,000. ஏன் இந்த 14,000 போடுறோன்றது உங்களுக்கு தெரியணும், ரீசன் தெரியணும் சரியா. யூனிட் கன்வர்ஷன் அசைன் பண்ணிடுங்க. இங்கே நீங்கள் அசைன் பண்ண இந்த ரைட்டில் ஆட் ஆகிட்டே வரும் பாருங்க. கோட் இண்டியன், FC, FI மெயின், FI செகண்டரி எல்லாம். மேக்ஸிமம் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ மேக்ஸிமம் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த பீமுக்கு எனக்கு 16 mm தான் யூஸ் பண்ண போகிறேன் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னா 16 எடுத்துக்கணும், கொடுத்துட்டு அசைன். அடுத்தது மேக்ஸிமம் செகண்டரி. ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பொதுவாக 12க்கு மேலே போனால் இந்த வளைக்கிறது கஷ்டம், அதனால 12 கொடுத்துட்டு அசைன் கொடுங்க. அடுத்தது மினிமம் மெயின். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இது வந்து கோடல் ப்ரொவிஷன். சரி, கோடில் வந்து நமக்கு வந்து பீம் அப்படின்னா மினிமம் 12 தான் யூஸ் பண்ணணும், அது குறைஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லாப்ஸ்னா நம்ம 10, 8 எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மினிமம் வந்து 12, அதனால் 12 யூஸ் பண்ணி அசைன் போட்டுருங்க. தென் மினிமம் செகண்டரி.
மினிமம் செகண்டரி வந்து 8 mm. அது வச்சுக்கலாம் நம்ம. அசைன் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டே வருங்க இந்த இதில் எல்லாமே நமக்கு வந்து என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா செக்லிஸ்ட் பாருங்கள், டிக் பண்ணிட்டே வரும். அதுல எல்லாம் டிக் பண்ணிட்டே வந்துருக்கு, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இது மட்டும்தான் என்ன முடிக்கணும். அப்போ கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. இதில் இந்த செலக்டட் பீமை வந்து நான் பீமா டிசைன் பண்ணுமா, காலமாக டிசைன் பண்ணுமா, ஸ்லாபாக டிசைன் பண்ணுமான்னு பண்ணுவேன். பீமா டிசைன் பண்ணும். ஸோ டிசைன் பீம் செலக்ட் பண்ணிட்டு அசைன் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடிஷனலாக வந்து இந்த டேக் ஆஃப்னா என்ன அப்படின்னா குவான்டிட்டி எஸ்டிமேஷன். சரி, இந்த பீமுக்கு எவ்வளோ கான்கிரீட் குவான்டிட்டி தேவைப்படுது, இந்த பீமுக்கு எவ்வளோ ஸ்டீல் குவான்டிட்டி தேவைப்படுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அசைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ we have completely given all the inputs required for solving this problem. ஸோ இன்புட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் அர்த்தம். அப்போ ப்ரீ ப்ராசஸிங்கில் இதெல்லாம் இருக்கு. நமக்கு ஜாமெட்ரி கிரியேட் பண்ணுறது, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது, சப்போர்ட் கண்டிஷன் கொடுக்கறது, லோடிங் டிஃபைன் பண்ணுறது, அனாலிசிஸ் கமாண்ட் கொடுக்கறது, டிசைன் பேராமீட்டர்ஸ் கொடுக்கறது, டிசைன் கமாண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை ரன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து ரன் அனாலிசிஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் ரன் அனாலிசிஸ், சேவ். ஸோ இது வந்து ரன் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அனாலிசிஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வரும். அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய ப்ராசஸ் மெத்தட். இதில் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் வருது. ஸோ மேட்ரிக்ஸ் மெத்தடில் கம்ப்யூட் பண்ணி நமக்கு சொல்யூஷன்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் ரெடியாக. ஸோ ப்ராசஸிங் இஸ் ஓவர், டன் போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் 3 ஸ்டேஜ். ஒன்று ப்ரீ ப்ராசஸிங், அடுத்தது ப்ராசஸிங், அடுத்தது போஸ்ட் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், தட்ஸ் கால் போஸ்ட் ப்ராசஸ். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங் கிளிக் பண்ணுங்க. செலக்டட் லோட் கேஸ் இருக்கு, ஓகே, அப்ளை, ஓகே போட்டுங்க. இப்போ இந்த விண்டோவில் தான் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் அதை மேக்ஸிமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் இப்போ எம்எக்ஸ், எம்ஒய், எம்இசட், பெண்டிங் அவுட் அலாங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், பெண்டிங் அவுட் அபவுட் ஒய் ஆக்சிஸ், பெண்டிங் அவுட் அபவுட் இசட் ஆக்சிஸ். நமக்கு வந்து XY பிளேனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெண்டிங் வில் டேக் பிளேஸ் அபவுட் தி இசட் ஆக்சிஸ். அப்போ எம்இசட் வேணும். அப்போ எம்இசட்டை கிளிக் பண்ணுங்க. You will get the bending mode. So this is the bending mode diagram for the beam subjected to UDL. அப்போ இது கரெக்ட் தானே. சிம்பிள் போடுவீங்க UDL அப்படின்னா it will be a parabolic curve. மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வந்து WL²/8. இப்போ இந்த வேல்யூ தெரியல, வெறும் டயக்ராம் தான் தெரியுது. இந்த வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து அனோட்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிசல்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட் ஸ்க்ரீனு, இதிலே பார்த்தீங்கன்னா அனோட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அனோட்டேட்டை கிளிக் பண்ணுங்க. அனோட்டேட்டை கிளிக் பண்ணிட்டு பீம் ரிசல்ட்ஸை நம்ம அனோட்டேட் பண்ண போகிறோம். அனோட்டேட் அப்படின்னா என்ன, கிவிங் வேல்யூஸ். ஸோ ஷோயிங் த ஆர் டிஸ்பிளேயிங் த வேல்யூஸ். ஸோ பெண்டிங் மூமெண்ட்டில் எனக்கு எண்டில் வேணும், மேக்ஸிமம் வேணும், மிட் பாயிண்ட் வேணும், ஷியரில் எண்டில் வேணும், மேக்ஸிமம் வேணும், மிட் பாயிண்ட் வேணும் கொடுத்துட்டு அனோட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, க்ளோஸ் பண்ணிடு. இப்போ பெண்டிங் ஒரு டயக்ராம் வேல்யூ தெரியுதா, 93.75 kilonewton meter இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் தி சென்டர். இப்போ எனக்கு ஷியர் போஸ்ட் டயக்ராம் வேணும் அப்படின்னா இந்த பெண்டிங் டயக்ராம் ஆஃப் பண்ணிட்டு shear along the y-axis. ஏன் y-axis பண்ணுறோம், because loading is applied along the y-axis. So Fy. So shear force diagram. So this is the shear force at the left hand, shear force at the right hand. Okay. So shear force number diagram. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த பீம்லேயே டபுள் கிளிக் பண்ணோம்னா we can see the various results. ஸோ அந்த பீமில் எப்படி டபுள் கிளிக் பண்ணுறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ன கர்சர் இருக்குது நமக்கு மூவ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நோட் கர்சர் மூவ் ஆகுது. ஸோ இதை வச்சு இந்த பீமை நான் செலக்ட் பண்ண முடியாது, கிளிக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும், செலக்டில் போயிட்டு பீம் கர்சர் எடுத்துக்கோங்க. இப்போ பீம் கர்சர் வந்துருச்சு. இதை பீமில் டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி பார்த்துக்கலாம். அதாவது லென்த்து, டெப்த்து, ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி 0.23 விட்த்து, 0.45 டெப்த்து, லோடிங், நீங்கள் கொடுத்த லோடிங் இந்த இடத்துல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஷியர் அண்ட் பெண்டிங். ஷியர் அண்ட் பெண்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, டிஸ்பிளே ஆயிருக்கு வந்து பெண்டிங் ஒன் டயக்ராம். எப்படி இதை வந்து பெண்டிங் ஒன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கீழே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அபவுட் இசட் ஆக்சிஸ். இப்போ இதுலேயே நான் ஷியரை செலக்ட் பண்ணணும்னா ஷியர் போஸ்ட் டயக்ராம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதா இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். பீமை டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் இருக்குல்ல, இதில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்ரி பாருங்கள், மேலே பாருங்கள் 0.416 மீட்டர் இன்டர்வலில் வாட் இஸ் த ஷியர் போஸ்ட் வேல்யூ, வாட் இஸ் த பெண்டிங் மோட் வேல்யூ. இப்போ எனக்கு இதெல்லாம் இருக்குது. இது போக எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து வேணும் ஷியர் போஸ்ட் பெண்டிங் வேணும்னா அந்த டிஸ்டன்ஸை டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து
2.34 மீட்டரில் வேணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் வந்து வாட் இஸ் ஷியர் போஸ்ட், வாட் இஸ் பெண்டிங். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் இன் திஸ் டைப். இதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் இங்கே இருக்குது. அதாவது இங்கே வந்து பெண்டிங் ஷியர் போஸ்ட் வேல்யூஸ் அந்த லோடிங் கேஸ் வந்துருது. பெண்டிங் டயக்ராமுக்கு பெண்டிங் கிளிக் பண்ணுங்க, டயக்ராம் வந்துடும். ஸோ ஷியர் போஸ்ட். இப்போ டிஃப்ளெக்ஷன் கிளிக் பண்ணியோம்னா இது டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஆனால் பட் பீம் டிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி காட்டுது. ஏன் அப்படின்னா குளோபல் டிஃப்ளெக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் செலக்ட் ஆயிருக்கு. பீம் வந்து ஒய் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒய் கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த டிஃப்ளெக்டட் ஷேப். இது வேல்யூ வந்து நமக்கு சிம்பிளி சப்போர்ட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல் அப்படின்னா 5/384 WL4/EI. அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா வில் கெட் தி டிஃப்ளெக்ஷன். அடுத்தது கான்கிரீட் டிசைன். கான்கிரீட் டிசைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பீமுக்கு வாட் இஸ் த டாப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வாட் இஸ் த பாட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வாட் இஸ் த ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆயிடும். இதில் இதை எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 8 mm diameter steel at 300 mm center to center. That is the shear reinforcement. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் அட் இங்கே சப்போர்ட்ல என்ன கிராஸ் செக்ஷன், மிட் ஸ்பேன்ல என்ன கிராஸ் செக்ஷன், இந்த எண்டில் என்ன கிராஸ் செக்ஷன்ல என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ எல்லாமே காட்டுது. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இவன் இந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அனாலிசிஸ் அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட் இந்த பாருங்க இங்கே வந்துடும். இதில் இந்த விண்டோவில் அவுட்புட்லாம் காமிக்கணும். இதில் சரி டேரெக்டாக எனக்கு பீம் தான் வேணும் அப்படின்னா இதில் இந்த டேபிளில் எல்லாமே இருக்கும். இந்த இதில் ஷிஃப்ட்டில் பட் நமக்கு வந்து பீம் டேரெக்டாக போகணும்னு ஜஸ்ட் பீமை கிளிக் பண்ணிங்கன்னா பீமுக்கு போயிடும். பீம் IS 456-2000 படி பீம் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஆஃப் டிசைன் பீம் நம்பர் 1 M20 கிரேட் கான்கிரீட் FE 500 ஸ்டீல் FE 450 செகண்டரி ஸ்டீல் லென்த்து சைஸு எல்லாமே இதில் வந்துடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இது பாட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து ஏரியாவில் இருக்கும், இது வந்து நம்பர் ஆஃப் பார்ஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே 212, கீழே வந்து 212, நடுவில் போக 612 ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் மோட் வந்து சென்டர் தானே மேக்ஸிமம். அதனால இந்த எண்டில் எல்லாம் நமக்கு வந்து 212 இருந்தால் போதும். இந்த எண்டில் 212 தான், நடுவில் மட்டும் 612. அது கிராஜுவல் அப்படியே 412 ஆகுறாங்க, அப்புறம் 212. இது எக்கனாமிக்கல் டிசைன். ஸோ தட் நம்ம ஃபுல் லெங்த்துக்கும் வந்து 612 ராட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, 6 நம்பர் ஆஃப் 12 யூஸ் பண்ண அவசியம் இல்லை. எண்டில் சப்போர்ட்டில் வந்துட்டிங்கன்னா பெண்டிங் மோட் 0. ஸோ அங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே தேவையில்லை, பட் இருந்தாலும் வெடியும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம டாப்ல எல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை, பட் ஹேங்கர் பார் நமக்கு சிறப்பு கட்டுறதுக்கு, அதனால மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்புறம் நம்ம சொன்ன டேக் ஆஃப் வந்து இங்கே இருக்கு இருக்குல்ல. ஸோ நம்ம டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இந்த பீமுக்கு எவ்வளவு, ஸோ பார் டயமீட்டர் 8ல் எவ்வளவு வெயிட், 12 mm பார்ல எவ்வளோ வெயிட் வந்து என்னன்னா நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. இப்போ கேஜிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு டன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ரொக்யூர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டீல் நமக்கு வேணும்னு வாங்கிக்கலாம். 8 mm எவ்வளோ வேணும், 12 mm எவ்வளோ வேணும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் கான்கிரீட் டேக் ஆஃப். அவ்வளோதான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான். So this completes the analysis and design of a simply supported beam using STAT. Thank you.